ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 24க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தலாமா? ஒரு டேட்டா எழுதிக்கிங்க. மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக ஏஎஸ் ராஜீவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுங்க. அப்போ மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தை பரிந்துரை செய்த கமிட்டி பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி. எந்த கமிட்டிங்க? சந்தானம் கமிட்டி. ஓகேங்களா, இந்த ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. இதை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போ அப்பாயின்மெண்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964 பார்த்தா போதுமானது. ஓகே, பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ், மனிதவள தலைநகரமாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களும், அது இல்லாமல் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடமா யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள். 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த கணினி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்நெட் எல்லா சேவைகளுமே அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணால் போதுமானது. சரிங்க, இது பாருங்கள். தமிழ்நாட்டை உலகின் மனிதவள தலைநகராக மாற்றுவோம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்துறையின் தேடி வரும் நகரமாக ஆக்குவோம். அப்போ தகவல் தொழில்நுட்பத்துறையினரை தேடி வரும் நகரமாக மாறப்போகுது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. அண்டு முக்கியமாக சென்னைன்றதை நோட் பண்ணி வச்சுங்க. வேறு எதுவும் தேவையில்லை எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட்டாஸ் நிறைய இருக்குங்க. இந்த பாலிட்டி படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாலிட்டின்னு போட்டு எழுதுங்க. அந்த கோலக்நாத் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு வழக்கு. அது ஆண்டு 1967 கொஷின் கேட்குறது இருக்குது. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் உச்ச நீதிமன்றம் வரம்புகளை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன பண்ண உச்சநீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகளின் மாற்றம் ஏற்படுத்த அனுமதி இல்லை என்று அந்த வழக்கு தெளிவுபடுத்தியது. அப்போது அடிப்படை உரிமைகளை மாற்றம் ஏற்படுத்த அனுமதி இல்லை என்று ஒரு வழக்குனா இந்த கோலக்நாத் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. அதே மாதிரி கேசவானந்த பாரதி வழக்கு ஞாபகம் இருக்குங்களா? 1973. ஓகேங்களா, கேசவானந்த பாரதி வழக்கு. அந்த முகப்புறையில் பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன வழக்கும் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்தாங்க. எந்த ஆண்டு தான்? 1975 ஜூன் 25. இந்த டேட்டாலாம் கிடைக்கிறப்ப இப்படி எழுதிடணும். கேட்குறப்ப நீங்கள் சொல்லணும். அப்போ கோலக்நாத் வழக்கு பார்த்திங்கன்னா கேசவானந்த பாரத் வழக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவசர நிலை. இது மட்டும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி பெருசாக நிறைய பேர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க, அது தேவையில்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு அப்படின்னு இருக்காங்க. நில உலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்க வல்ல புகழை செய்தால் இந்த உலகம் எது வேணுமோ அழிஞ்சு போகும், பட் புகழ் அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வானுலகம் தேவரை போற்றாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, புகழ் செய்தாரை போற்றுமே. ஆனால் என்ன பண்ணது, புகழ் சேர்க்காமல் போகிறத போயிட்டான்னா அவனை யாருமே போற்ற மாட்டாங்க. நீங்கள் மாதிரி நினச்சி பாருங்களேன், திருவள்ளுவர் எப்போ பிறந்தார், எப்போ போனாருன்னு தெரியாது. பட் இன்னி வரைக்குமே திருவள்ளுவருடைய கருத்துக்களை உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்களா? ஸோ புகழ்ன்றது எப்படின்னா அவங்களுடைய படைப்பிலும் அவங்களுடைய நடத்தையிலும் தான் இருக்குன்றதை சூப்பராக திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அவரை பற்றி இது பாருங்கள், நம்ம டெய்லியும் படிச்சுட்டும் இருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. பிரதமரின் அந்த சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இத்திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் வீட்டு மனையை வச்சுருக்காங்களோ அவங்க போய்ட்டு என்ன பண்ணலாம், இந்த .comல அப்ளை பண்ணலாம். இது போனோடனே கிட்டத்தட்ட 30,000 ரூபா மானியம் கிடைக்குங்க. 30,000 ரூபா மானியம் கிடைக்கிறது இல்லாமல் அந்த 1 கிலோவாட்ஸ்க்கு அப்போது 2 கிலோவாட்ஸ் மின்சார தகடு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா மானியம் கிடைக்கும். 3 கிலோவாட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 78,000 ரூபா மானியம் கிடைக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, மானியம் கிடைக்கிறதுல என்ன சார் லாபம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்போ 2 லட்ச ரூபா வைக்க வேண்டிய ஒரு இடத்துல உங்களுக்கு 78,000 ரூபா ஒருத்தன் தராங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செலவு எவ்வளோ? 1,30,000 தான். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மின்சாரமும் தேவை, மின்சார கட்டணம் செலுத்த தேவையில்லை, மற்ற நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். ஸோ இந்த .com போய்ட்டு பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் மொத்தமாக வந்துடும் சொல்லிடுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க, பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது, தமிழகத்தில் உலகத்தரத்தில் மேம்படுத்த 34 ரயில் நிலையங்கள்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க. ஒரு திட்டம் இருக்குது, நோட் பண்ணுறீங்களா? அம்ருத் பாரத் ரயில் நிலையம் அப்படின்வாங்க. அது என்ன சார் அம்ருத் பாரத் ரயில் நிலையம்னா, இந்த திட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மையாக பறிச்சுக்கணும், இலவச வைஃபை வசதி கொடுத்துருப்பாங்க, காத்திருப்பு அறைகள் கொடுத்துருவாங்க, மின் தூக்கி லிஃப்ட் இருக்குல்ல அது, மின் படிக்கட்டுகள், உள்ளூர் தயாரிப்பை முன்னிலைப்படுத்தும் ஒரு நிலையம் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்தியா
தயாரித்த எல்லா பொருளும் எடுத்து வந்து அந்த இடத்துல வைப்பாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா ஃபாரின் லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அம்ருத் திட்டம். உங்களுக்கான கேள்வி, அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஓகே, பார்ப்போம். மோடி வந்து என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். விவசாயிகள் இதெல்லாம் வேண்டாம், இது முக்கியம் இல்லைங்க, இது முக்கியங்க, இதுவும் வேண்டாம், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்திய பெருங்கடலில் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகள் முத்தரப்பு. இப்போ மாலத்தீவு நம்மளை விட்டு என்ன பண்ணுறான், போகிறோம் நினைட்டு இருக்கான். பட் நம்ம கூட என்ன பண்ணுறான், ஒரு பயிற்சி மேற்கொண்டாங்க. அந்த பயிற்சி பேர் வந்து தோஸ்தி 16 அப்படின்வாங்க. அப்போ தோஸ்தி 16 எந்த 3 நாடுகள், இந்தியா, இலங்கை, மாலத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே எழுதி வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாமில் கேட்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாலேஜ்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கங்க. கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விக்கு மறக்காமல் பதில் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம். நன்றி.